Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு frds. இன்னைக்கு வந்து நம்ம சேனலை நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட பேர் பிரேமா. நான் வந்து லைஃப் ஸ்டைல் வீடியோ நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம மேக்கப் ரிலேட்டட் வீடியோ, vlog, அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு கடையில போயிட்டு அதுல என்னெல்லாம் ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் மேல வர்றதுக்கு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சேனலை. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்டான ரிவ்யூ. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த தீபாவளிக்கு நான் வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். ஸோ என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஓடிஜி வாங்குறதுக்கு தான் நான் வந்து எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போயிருந்தேன். நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு இந்த தீபாவளிக்கு. பட் நான் வந்து ஆன்லைனில் வந்து வேண்டாம், நம்ம நேரில் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்றது என்னோட தாட்ஸாக இருந்துச்சு. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பொருள் வாங்குகிறோம், லைஃப் லாங் இருக்கணும், நமக்கு அடிக்கடிக்கு மாற்ற வேண்டாம், நேரில் பார்த்து வாங்குறதுக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த பொருட்கள் வந்து நேரில் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால் நேரில் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் எலக்ட்ரானிக் ஷாப்ஸுக்கு வந்து நிறைய போயிருந்தேன். நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இந்த philips ஓடிஜி நான் வாங்கியிருக்கேன். நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது இந்த ஓடிஜியில். ஸோ அது எல்லாமே நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோக்கெலாம் போகலாம். philips பிராண்டோட ஓடிஜி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து 25 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வாங்குறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வீடியோவில் 1 by 1 காட்டுறேன். ஃபஸ்ட்டாக நம்ம அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8500 கிட்ட வருது உங்களுக்கு. ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் வந்து இந்த தீபாவளிக்கு 7450 ருபீஸ். நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், பட் அவைலபிள் இல்லை. திருச்சியில் வந்து டெலிவரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஆன்லைனில் வாங்குறதுக்கும் அவ்வளோ விருப்பம் கிடையாது. அப்படின்றதுனால நான் வந்து திருச்சி மங்களில் போயிட்டு வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டோ அதே டிஸ்கவுண்ட் தான் நான் இங்கேயும் பார்த்தேன். ஸோ இங்கேயே பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே வாங்கிட்டேன். இந்த ப்ராடக்ட்க்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ்க்குள்ளே ஏதாவது ஃபால்ட் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். பொதுவாக நம்ம கடையில் போயிட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்குகிறோம் அப்படின்னா இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து வீட்டுக்கு ஆள் வருவாங்க, வந்துட்டு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணும்போது வரவே இல்லை, கொரோனாக்காக அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 லிட்டர் ஓடிஜி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்க ஃபேமிலிக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு ஓடிஜின்னு தான் சொல்லணும். எஸ், நம்ம ஃபைனலாக வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. நம்மளோட ஓடிஜி இருக்குது. அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒயர் ஆக் கொடுத்துருக்காங்க சில்வர் கலர். அடுத்தது வந்து பிளாக் கலர் ட்ரே வந்து உங்களுக்கு வருது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி மோல்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு புக்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த புக்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சம்மந்தமான எல்லா ரெசிபீஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ப்ரெட்டு, பீஸா, அப்புறம் வந்து டிக்கா, இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் கொடுத்துருக்காங்க. பேக்கிங் மட்டும் இல்லாமல் சிக்கன் ரெசிபீஸ் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சம் இன்ஸ்ட்ரக்ஷனோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக நம்மளோட ஓடிஜி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பிளாக் கலர் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் தான், ரொம்ப ஈஸியாக பிரேக்கபிள்லாம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் இதில் இன்னும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு இப்போ 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உள்ளே வந்து இந்த மாதிரி அசசரிஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் சிக்கன் வந்து அந்த க்ரில் மோடு வைக்கிறதுக்காக. நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா க்ரில் வைக்கிறதுக்காக அந்த சுற்றுற மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அது மாதிரி ஆப்ஷன் இது. ஸோ இதை வந்து நம்ம கழட்டிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டஃப் அண்ட் கிளாஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேக்கு, ரோஸ்ட்டு, டோஸ்ட்டு, கிரில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 பட்டன், ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் லைட்டு, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 2 நாப் வந்து கொடுத்துருக்காங்க, டைமும் டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ளக்இன் பண்ண உடனே சுவிட்ச் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீப் சவுண்ட் மாதிரி கேட்குது.
ஸோ நான் இந்த ஓடிஜி சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி டிஸ்பிளே. இந்த எல்இடி டிஸ்பிளே எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பீஸா, பேக்கு, குக்கீஸ், ரோஸ்ட்டு, கிரில்லு, அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ஹீட்டட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த மோடை நீங்கள் ஃபங்க்ஷன் மோடை வந்து ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ டெம்பரேச்சரோ எவ்வளோ டைமோ நீங்கள் செட் பண்ணிட்டா போதும். ஸோ எதுவுமே கற்றுக்க வேண்டியது இல்லை. இதில் வந்து மேனுவலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறதுனால ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களால் பேக் பண்ணிக்க முடியும். ஆனால் என்னன்னு தெரியாது, ஆனால் பேக் பண்ணணும் ஆசையாக இருக்குது. ஒரு புதுசாக ஓடிஜி நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ஓடிஜி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் தென் இந்த ட்ரேயெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப நான் கஷ்டப்படணுமோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் அங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு மோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கானது தான் ரிவ்யூ. யாருமே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு ஆப்ஷனாமா, இதெல்லாம் சொல்கிறியாமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் இவ்வளோ எக்ஸைட்டிங்காக பேசிகிட்டு இருக்கேன் நான். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓடிஜி வாங்கிட்டோம், அதில் வைக்கிற அக்சசரிஸ்லாம் வாங்குறதுக்கு ஒரு செல்ஃபை க்ளீன் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இதுக்குள்ளேயே எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓடிஜி நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேக்கிங்கே ஒன்றுமே தெரியாது, எனக்கு வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஏற்ற ஓடிஜி அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா இதில் வந்து எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சாதா ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு ஓடிஜியாக இருக்குது. ஸோ ரொம்ப காஸ்டெல்லாம் நான் போடுறதுக்கு இல்லை அப்படின்னாலும் இந்த ஓடிஜி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கண்டிப்பாக கிடையாது, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து பேக் பண்ண போகிறீங்க, டெசர்ட் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து குக்கீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இதில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த மோடை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் ஈஸியாக பேக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பேக்கிங் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, நான் இப்போ தான் கற்றுக்க போகிறேன் அப்படின்றதுனால நான் இதை சூஸ் பண்ணேன். எக்கச்சக்கமான பிராண்ட் இருக்குது ஓடிஜியில். நான் வந்து ரிசர்ச் பண்ண வரையும் நல்ல ஒரு 5-6 பிராண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த பிராண்ட் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மார்ஃபி ரிச்சர்ட், அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூபர்ஸும் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி, அதுக்கப்புறம் ஹேவன்ஸில் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நான் ரிசர்ச் பண்ணி ஏன் பிலிப்ஸை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் எல்இடி டிஸ்பிளே இருக்குது, உங்களுக்கு பேக்கிங்கே தெரியாது அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த ஓடிஜி இருக்கும். ஸோ இந்த பிலிப்ஸ் ஓடிஜிக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சர்வீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓடிஜி சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், எனக்கு பேக்கிங்க்கு மட்டும்தான் ஓடிஜி வேணும், வேறு எதுக்குமே வேண்டாம். மைக்ரோவேவ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் கன்வெக்ஷன் மோட் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் குக் அதில் வந்து சமைக்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் மைக்ரோவேவ் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு நான் பேக்கிங் மட்டும்தான் பர்பஸ், எனக்கு பேக்கிங் மட்டும்தான் பண்ணணும், அது மட்டும் தான் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஓடிஜிக்கு போயிடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மைக்ரோவேவனில் சமைக்க போகிறதுல கன்வெக்ஷன் மோடு வந்து காஸ்ட் ரொம்பவே ஜாஸ்தி ஓடிஜியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கன்வெக்ஷன் மோடு நீங்கள் வாங்கிட்டு அது வேஸ்ட்டாக இருக்கிறத விடவும் நீங்கள் ஓடிஜி வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா மணியும் சேவ் ஆகும், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கின மாதிரி இருக்கும். காலகட்டத்தில் எனக்கு ஒரு கனவாக இருந்த ஒரு விஷயம் அது இப்போ நிறைவேறிருக்கு இந்த தீபாவளிக்கு அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அது ஒரு பெரிய கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து குக்கரில் ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பேக்கிங் வந்து ஒன்றுமே தெரியாது, ஆனால் பேக்கிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எஸ்பெஷலி வந்து கிறிஷுக்கு வந்து அந்த பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் செஞ்சு கொடுத்தேன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவான். அம்மா இது செய்யலாமா அது செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாமா அப்படின்லாம் அவன் ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ அதுக்காகவே நான் இந்த ஓடிஜி வாங்கியிருக்கேன் இந்த வருஷம். ஸோ பெரிய கனவாக இருந்த ஒரு விஷயம் இந்த வருஷம் நிறைவேறி இருக்கு அப்படின்றத பெரிய சந்தோஷம். ஃபோன் அப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம், என்னென்னவோ மாடல் வருது, புதுசாக வருது அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஓடிஜி வந்து எப்பவுமே நம்ம கூட இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். நம்ம அடிக்கடிக்கெல்லாம் அதை மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணவும் கடையில் போயிட்டு நேரில்
பார்த்துட்டு வாங்குறது எனக்கு வந்து அது வந்து ஒரு நிம்மதி, மன நிம்மதியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நேரில் வந்து ஏன்னா எனக்கு ஓடிஜி எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் அதை வந்து ஃபீல் பண்ணணும், டச் பண்ணணும், எப்படி இருக்குன்னு தெரியணும், இது என் கிச்சனுக்கு செட் ஆகுமான்னு தெரியணும். இதெல்லாமே ஆன்லைனில் நம்ம பார்க்கும்போது அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிய வராது. வந்த உடனே திரும்பவும் மாற்றுற மாதிரி இருக்கும். அந்த கஷ்டம்லாம் வேணாம் அப்படின்ட்டு தான் நான் நேரில் போயிட்டு பார்த்து வாங்கினேன். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from நான் உங்கள் பிரேமா. இது உங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூஸ். Thanks for watching. Bye friends.